தோறும் கோயில் கொண்டு குவளையம் காக்கும் குமரக்கடவுள் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி ஸ்வர்ணமலையில் கதிர்வேல் முருகன் என திருநாமம் பூண்டு எழுந்தருளி அருள் பாலிக்கிறார். கோவில்பட்டி பகுதியிலிருந்து இலங்கை சென்று வணிகத்தில் ஈடுபட்டு வந்த சிலர் இலங்கை கண்டி கதிர்காமத்தில் எழுந்தருளியுள்ள முருகன் மீது பக்தி கொண்டு வழிபட்டு வந்தனர். இந்தியா திரும்பும்போது முருகனை பிரிய மனமில்லாத அவர்கள் கதிர்காமத்திலிருந்து பிடிமண் எடுத்து வந்து கோவில்பட்டி ஸ்வர்ணமலையில் ஆலயம் அமைத்து வேல் வழிபாட்டை தொடங்கி வைத்தனர். எல்லா திருத்தலங்களிலும் அழகன் முருகனுக்கு சிலை உருவம் இருந்தாலும் கோவில்பட்டி ஸ்வர்ணமலை கதிர்வேல் முருகன் கோவிலில் முருகனுக்கு சிலை உருவம் கிடையாது. அங்கு 6 அடி உயர ஐம்பொன் வேல் வைத்து வேல் வழிபாடாகவே நடைபெற்று வருகிறது. முருகன் ஆலயங்களுக்கே உரிய கார்த்திகை, விசாகம், சஷ்டி, பூசம் என எல்லா விழாக்களும் கோவில்பட்டி ஸ்வர்ணமலை கதிர்வேல் முருகன் கோவிலிலும் வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அதோடு பௌர்ணமி தோறும் ஸ்வர்ணமலையை சுற்றி கிரிவலம் வரும் வழிபாடும் பிரசித்தி பெற்ற ஒன்றாக உள்ளது. ஆரம்பத்தில் சிறிய வேல் வைத்து வழிபாடு நடத்தப்பட்டது. 2003ஆம் ஆண்டு மாண்புமிகு அம்மாவின் ஆட்சி காலத்தில் கோயில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு 6 அடி உயர ஐம்பொன் வேல் பிரதிஷ்டை செய்யப்பட்டு வழிபாடுகள் நடைபெறுகின்றன. சஷ்டி, கார்த்திகை முதலான விசேஷ நாட்களில் வேலுக்கு முருகனுக்கு செய்வது போன்றே அபிஷேகங்களும் அலங்காரங்களும் ஆராதனைகளும் செய்யப்படுகின்றன. வேண்டுவோருக்கு வேண்டியதை வேண்டியபடி அருளும் வேலவனாக வேலே நின்று இத்திருத்தலத்தில் அருள் புரியும் அதிசயம் நாள்தோறும் நடைபெற்று வருகிறது. கார்த்திகை மாதம் முழுவதும் புகழ்பெற்ற முருகன் கோவில் தரிசனம் சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சொர்ணமலை கதிர்வேல் முருகன் கோவில் மகிமைகளையும் மகத்துவங்களையும் தரிசித்து அருள் பெறலாம். எம்பெருமான் முருகப்பெருமானுடைய ஆலயமான தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி என்னும் ஊரிலே, கோவில்பட்டி ஊரின் கன்னிமூலையிலே அமைந்திருக்கக்கூடிய இந்த சொர்ணமலை மலை மீது வீற்றிருக்கக்கூடிய முருகப்பெருமான் எம்பெருமான் உருவ வழிபாடு இல்லாமல் முருகப்பெருமான் மூலவர் ஐம்பொன்னிலே வேல் வடிவமாக இருந்து அருள்பாலித்து வருகிறார். இங்கே வேல் வர காரணம் சுமார் 80-88 ஆண்டுகளுக்கு முன்னாலே இவ்வூரிலே வணிகம் செய்த வணிக பெருமக்கள் இலங்கைக்கு சென்று வணிகம் செய்யும் பொழுது இலங்கைக்கு அருகே உள்ள முருகப்பெருமானுடைய ஸ்தலமாக சொல்லக்கூடிய கண்டி கதிர்காமத்து முருகனை வழிபட்டு வந்த அந்த வணிக பெருமக்கள் நம் தமிழ் மக்கள் எல்லோரும் வழிபடணுங்கிற நோக்கத்தோடு அங்கே இருந்து கண்டி கதிர்காமத்திலிருந்து பிடிமண் எடுக்கப்பட்டு இந்த ஊரில் இருக்கக்கூடிய கன்னிமூலையிலே இந்த மலை மீது முருகப்பெருமானுடைய வேலை வைத்து வழிபாடு செய்து வந்து கொண்டனர். இப்பொழுது இந்த ஆலயமானது அறநிலைத்துறைக்குட்பட்டு கீழே இருக்கக்கூடிய நமது செண்பகவல்லி அம்மன் பூவனார் சுவாமி திருக்கோயிலுடன் இணைந்த இந்த கோவில் நிர்வாக அதிகாரிகளுடைய செயல்பாட்டிலே செயல்பட்டு வருகிறது. இத்தலத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் உருவ வழிபாடு கிடையாது. அதாவது மூலவர் ஐம்பொன்னிலே 6 அடி உயரத்திலே ஐம்பொன்னில் வேல் வடிவமாக இருந்து அருள்பாலிக்கிறார்.
இத்தலத்திலே வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய விசேஷ காலங்கள் சொல்லக்கூடிய மாதத்திலே வரக்கூடிய பௌர்ணமி தோறும் மலையை சுற்றி கிரிவலம் வருவார்கள். அதே மாதிரி ஒவ்வொரு மாதத்திலே வரக்கூடிய கிருத்திகை தண்ணியில் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு காலம்பரம் 10-30 மணி அளவிலே இந்த வேலுக்கு மிக சிறப்பான அபிஷேகங்கள், அலங்கார தீபாராதனைகள் மிக சிறப்பாக நடைபெறும். அதே மாதிரி முருகனுடைய ஒவ்வொரு விசேஷ காலங்கள் சொல்லக்கூடிய வைகாசி விசாகம், தைப்பூசம், மாசி மகம், பங்குனி உத்திரம், கந்த சஷ்டி திருவிழா, அதுக்கப்புறம் வந்து மார்கழி தனுர்மாத பூஜைகள் மிக சிறப்பாக நடைபெறும். இவ்வூரில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வேலாகத்தான் இருந்து அருள்வாளிக்கிறார். கோவில்பட்டி மாநகருக்கு அந்த மலை தான் சிறப்பு. அதுவும் இல்லாமல் முருகன், அதாவது குன்றும் இருக்கும் இடம் இல்லாமல் முருகன், அதாவது முருகன் வந்து குன்றும் இருக்கும் இடத்துலலாம் இருப்பார். ஆகையால் இந்த மலை மீது இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வந்து உருவ வழிபாடாக கிடையாது. இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, வேல் வழிபாடுங்கிறது எல்லா ஊர்லையும் இருக்குது. முருகனுடைய ஸ்தலமாக சொல்லக்கூடிய முருகப்பெருமானுக்கு சிறப்பு பூஜை உண்டு. ஆனால் வேலை வந்து அடிஷனலாக சைடில் வச்சுருப்பாங்க. ஆனால் இங்கே பிரதானமே வேலாக இருக்கிறார். மூலவர் வந்து வஜ்ர வேலாக இருந்து வரக்கூடிய பக்தர்களுக்கு ஞானத்தை அருளக்கூடிய வேலாக இருந்து காட்சி கொடுக்கிறார். மூலவர் வந்து பிரதானமே மூலவராக இருக்கிறார். மற்றவர்கள் வந்து முருகன் இருப்பார். ஆனால் அடிஷனலாக வேலுக்கு பூஜை நடக்கும். திருப்பரங்குன்றம் மூலையில் அங்கே வந்து வேலுக்கு அபிஷேகம் எல்லாம் நடக்கும். அது மாதிரி தென்காசி பக்கம் திருமலை குமாரசுவாமி இருக்குது. அங்கே ஆதி காலத்தில் வேல் வழிபாடு தான். 10 மலை முருகன் சொல்கிறோம், அங்கேயும் அது மாதிரி தான் வேல் வழிபாடு தான். இங்கே வந்து பிரதானமே வேலாக தான் இருக்குது. இது வந்து என்னென்ன உலகத்திலே மலை மீது மூலஸ்தானத்தில் ஐம்பொன்னில் வேல் வடிவமாக இருக்கக்கூடிய ஸ்தலம் தென் தமிழகம் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி. இங்கே மட்டும்தான். மற்ற இடங்களில் வேல் வழிபாடு இருக்குது, பிரதானமாக கிடையாது. வேல் மட்டும் வழிபடுவாங்க, ஆனால் பிரதானமாக இருக்கக்கூடிய இங்கே மட்டும்தான். அதாவது முன்னோர்கள் அந்த காலத்தில் வந்து வணிக பெருமக்கள் இந்த ஆலயத்தை எழுப்பி இந்த கோயிலுடைய செயல்பாடுகள் வந்து அவங்களால பண்ண முடியாதனால இந்த கோயிலுடைய ப்ராப்பர்ட்டி எல்லாமே கீழே இருக்கக்கூடிய அறநிலைத்துறைக்கு உட்பட்ட செண்பலிங்களோட இந்த கோயிலை உபயமாக கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த கோயில் நிர்வாகம் வந்து சுமார் 88-90 ஆண்டுகளாக இந்த கோயில் நிர்வாகம் தான் தினசரி ஒரு கால பூஜை நடத்தி வந்தன. இப்போ இடையில பார்த்தீங்கன்னா 2000 பார்த்தீங்கன்னா ஒரு சில மக்களுக்கு வந்து சிலருக்கு சில காரியங்கள் தடையாக இருந்தது. அந்த தடைகள் நீக்குவதற்காக இந்த மலை மீது இருக்கக்கூடிய முருகப்பெருமானை பௌர்ணமி தோறும் வந்து வழிபாடு செய்தார்கள். கிருத்திகை பூஜை இன்னைக்கு வந்து கலந்துட்டாங்க. ஒரு சில காரியங்கள் சில மணி நல்லபடியாக நடந்ததுனால அவங்களுக்கு அந்த காரியங்கள் சில காரியங்கள் நடந்ததுனால அந்த முருகனை வழிபாடுகளை வந்து தொடர்ச்சியாக வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க வரதை பார்த்தோன்னே அதுலேருந்து பின்னணியில் ஏகப்பட்ட கூட்டங்கள் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் தான் இந்த கோயில் வந்து போன சுமார் 2003 நம்ம அம்மாவுடைய ஆட்சியில் வந்து திருப்பணி கமிட்டி தலைவராக இருக்கும்போது அப்போ வந்து அவங்க வந்து இந்த கோயிலை திருப்பணி வேலை செஞ்சு ஏற்பாடு பண்ணாங்க. அப்போ ஏற்பாடு பண்ணும்பொழுது தான் 2003 பாலாலயம், 2006 மூலஸ்தானத்தில் வேலை வந்து வச்சு பரிசு பண்ணியிருக்கும். இதுக்கு முன்னால் சின்ன வேல் அடிஷனல் கீழே இருக்கும்போது அந்த வேல் தான் ஆதிகாலத்து வேல். இப்போ இருக்கக்கூடிய பெரிய 6 அடி 50 இருக்கக்கூடிய 6 அடி வேல் வந்து இப்போ இடையில 2006 கும்பாபிஷேகம் பண்ணும்போது வச்சிருக்கு. அதில் என்ன அம்சம்னா, முருகனுடைய ஆறுபடை ஸ்தலத்துக்கு சென்று வரும்பொழுது நமக்கு என்னென்ன பலன் உண்டோ அதே மாதிரி இந்த மலைக்கு வந்தால் ஞானம் கிடைக்கும் எழுதி போட்டிருக்கேன். ஞானம்ங்கிறது யாராலையும் அடைய முடியாது. இருந்தாலும் ஞானம்ங்கிறது நம்ம வந்து அடைவதற்கு உண்டான தன்மை இந்த கோயிலுக்கு வந்தால் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு எல்லோரும் வர்றாங்க. ஆகையால் இந்த முருகனை வழிபட்டு வருவங்களுக்கு சகல சௌபாக்கியம் கிடைக்கும். செய்கிற தொழில்களும் சரி, வியாபாரத்திலும் சரி, குடும்பத்திலும் சரி, பல பிரச்சனைகளுக்கும் குடும்பத்தில் அவங்களுக்கும் சரி, அது மாதிரி புத்திரவாக்கியம் இல்லாதவங்களும் சரி, இந்த ஆலயத்துக்கு வந்திருந்து முருகனை வந்து வழிபாடு செய்து முருகப்பெருமானாக சொல்லக்கூடிய இந்த முருகப்பெருமானை வழிபட்டு கிருத்திகை விரதம், பௌர்ணமி விரதம் இருந்து வந்தவங்களுக்கு சில பாக்கியங்கள் நிறைய பேர் கிடைச்சிருக்கு. இம்மலை மீது இருக்கக்கூடிய முருகப்பெருமானை
ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தன்று மாலை 5:30 மணிக்கு மேலாக இம்மலையின் அடிவாரத்தில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானை வழிபாடு செய்துவிட்டு இந்த மலையை சுற்றி ஒரு முறை தான், 3 முறையில் வேண்டாம், ஒரு முறை தான் இந்த மலையை சுற்றி வலம் வந்து இந்த மலை மீது இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபாடு செய்து தீபாராதனைகளை பார்த்து பிரசாதம் வாங்கி கொள்ளும் செல்லும் பக்தர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதில் விரதம் இருந்து கிரிவலம் தன்று காலையிலிருந்து மதியம் வரை எதுவுமே சாப்பிடாம சாயங்காலம் மலையை சுற்றி வலம் வந்து அதுக்கப்புறம் இந்த பிரசாதத்தை பெற்று செல்லக்கூடிய பக்தர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதே மாதிரி கிருத்திகையில் அன்றைக்கும் அதே மாதிரி தான் காலையில் விரதம் இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் புத்திரபாக்கியம் இல்லாதவங்க வந்து இந்த காலையில் முருகப்பெருமானை தரிசனம் செய்து அங்கே கொடுக்கக்கூடிய அன்னசாதத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய விரதத்தை வந்து பூர்த்தி செய்வாங்க. இந்த விரதம் இருந்து செய்து வரவங்களுக்கு சில பேருக்கு சில காரியங்கள் நல்லபடி நடந்திருக்கு. இதை வந்து கலந்துக்கிட்டவங்களுக்கு புத்திரபாக்கியம் இல்லாதவங்களுக்கு கலந்துக்கிட்டவங்களுக்கு இப்போ புத்திரபாக்கியம் பிறந்திருக்கு. நிறைய பேருக்கு இந்த கோயிலில் வந்து குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க குழந்தை பிறந்து அந்த குழந்தைகளுக்கு பேரும் முருகப்பெருமானுடைய பேர் தான் சுட்டிருக்காங்க. கார்த்திகேயன், கதிர்வேல், வேல்முருகன் அப்படின்னு சொல்லி பேர் சுட்டி. விழிக்குத் துணை திருமண் மலர் பாதங்கள் மெய்வகுன்றா மொழிக்குத் துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த வழிக்குத் துணை அவன் பன்னிரு தோளும் பயந்தன வழிக்குத் துணை வடிவேலன் செங்கோடன் மயூரமே. முருகனுக்கு அறுபடை வீடுகள் உள்ளது. அதேபோல் அந்த காலத்தில் பெரியவர்கள் மலையேறி தரிசனம் பண்ணால் அதற்கு ஒரு பலன் உண்டு என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள். அதே போல்
இங்கே கதிரேசன் மலையில் ஒரு 80 ஆண்டுகளுக்கு முன்னாடி இலங்கையில் உள்ள கதிர் கிராமத்தில் இருந்து பிடிமண் கொண்டு வந்து வேல் பிரதிஷ்டை செய்து பக்தர்கள் வழிபட்டு வந்தனர். அதன் பிறகு புனர்வந்து பண்ணி 83ஆம் ஆண்டு வெகு விமரிசையாக கும்பாபிஷேகம் நடைபெற்றது. முருகனுக்கு சிறப்புகள் என்னவென்றால், செவ்வாய்க்கிழமை அவருக்கு உகந்த நாள். அதேமாதிரி மாதத்தில் கார்த்திகை, வளர்பிறை, தேய்பிறை சஷ்டிகள் மிகவும் உயர்ந்த நாள். இக்கோவிலில் கதிர்வேல் முருகன், கதிர்வேல் என்று வேல்தான் மூல கிரகத்தில் உள்ளது. கதிர்வேல் முருகன் என்று பெயர் சூட்டியிருக்கிறார்கள். இக்கோவில் பஞ்சஸ்தலங்களில் ஒன்றாக இது சொல்லப்படுகிறது. இதேபோல இக்கோவிலின் சிறப்பு, இங்கு சஷ்டியில் 6 நாள் சிறப்பு அபிஷேகமும் லட்சார்ச்சனையும் நடைபெறுகிறது. 7ஆவது நாள் முருகனுக்கு திருக்கல்யாணமும், 8ஆவது நாள் புஷ்பாஞ்சலி பூஜையும் செய்யப்படுகிறது. இதேபோல வருடம் வருஷாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. மக்கள் மலையேறி ஒரு வேலை கும்பிட்டால் அதற்குண்டான பலன்கள் வெகுவாக உண்டது. அதாவது புத்திரபாகி இல்லாதவர்கள், கல்யாண தடை உள்ளவர்கள், உடல் உபாதைகள் உள்ளவர்கள் இவ்வேலை தரிசனம் செய்து அந்த பிரசாதத்தை உண்டு வந்தால் உடல் உபாதைகள் குறையும், தோல் சம்பந்தமான வியாதிகள் குறையும். திருமணமானவர்களுக்கு திருமண வைபவம் நடைபெறுகிறது. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டுகிறது. இக்கோவிலை சுற்றி மலை வரையும் செல்ல வண்டி வாகனம் செல்வதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இக்கோவிலில் நடையாக போகிறதுக்கு படிக்கல் கட்டப்பட்டிருக்கிறது. நடையாக சென்றும் செய்கிறார்கள். இந்த சஷ்டி விழாவில் வெளியூரிலிருந்து எல்லோரும் வந்து இங்கே தங்கியிருந்து 6 நாள் விரதம் இருந்து 7ஆம் நாள் திருக்கல்யாணம் பார்த்து விரதம் விட்டு புஷ்பாஞ்சலி தரிசனம் செய்து போகிறார்கள்.
கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டி நகரில் உள்ள ஒரு பழமை வாய்ந்த ஒரு திருக்கோவில். கோயில்பட்டியில் ஈசானி மூலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய மலை மேலே அமைஞ்சிருக்கக்கூடிய கதிர்வேல் முருகன் சுவர்ணமலை கோயில் இது. இந்த கோயில் ரொம்ப பழமை வாய்ந்த கோயில். இந்த கோயில் வந்து கிட்டத்தட்ட 100 ஆண்டு 150 ஆண்டுக்கு மேலே உள்ள கோயில்னு வரலாறுல சொல்லுதாங்க. இந்த கோயில் ரொம்ப சிறப்பான கோயில். இந்த கோயிலில் வந்து முருகர் சிலை மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் முருகருடைய கையில் உள்ள வெற்றி வேலுக்கு மட்டுமே தனி ஒரு கோயில் அந்த கோயில் அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலுடைய கருவறையில் வந்து சாமியே வந்து வெற்றி வேலு தான். அந்த வெற்றி வேலை தான் கதிர்வேல் முருகனை நினச்சி நாங்கள் வணங்கிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப சக்தி வாய்ந்த வேல், ரொம்ப ஒரு சாதுரியமான வேல். என்ன பக்தர்களை வந்து என்னென்ன நினச்சி வேண்டுதலை வேண்டி மலையேறி வந்து கும்பிட்றாங்களோ அந்த வேண்டுதலை வந்து கண்டிப்பாக அந்த முருகன் அருளால், அந்த வெற்றி வேலோட அருளால் எல்லா காரியம் வெற்றிகரமாக நடக்கு. நினச்ச காரியம் எல்லாமே நடக்கு. இது வரைக்கும் இந்த கோயில் வந்து கோயில்பட்டியில் தூத்துக்குடி மாவட்டம் பூராமே விளம்பரமாக இருந்துச்சு. இப்போ இந்த கோயில் வந்து உலக அளவில் ரொம்ப விளம்பரமாக இருக்குது. திடீர்னு ஃபாரினர்ஸ் வந்துடுறாங்க, பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் வராங்க, பெரிய பெரிய சினிமா நடிகர்கள் நட்சத்திரங்கள் வர்றாங்க. நம்ம சொன்னோம், இந்த கோயில் உள்ள கருவறையில் உள்ள இந்த வெற்றி வேளானது வந்து இலங்கையில் உள்ள கதிர்காமிலிருந்து வந்த வேல். இது ஆதி காலத்தில் எங்கள் பாட்டம் காலத்துலேருந்து ரொம்ப சிறப்பான வேல். மற்றபடி இந்த மலைக்கு தென்புறத்தில் வந்து குறுமலை அப்படிங்கிற ஒரு வனப்பகுதி ஒன்று உண்டு. அந்த குறுமலையில் அரிய மூலிகை செடிகள் உண்டு, அரிய வனவிலங்குகள் உண்டு. அந்த குறுமலையில் வந்து சித்தர்கள் வாழ்ந்ததாக வந்து வரலாறு சொல்லுது. சில பேர் சித்தர்களுடைய அருளாசியும் பெற்றுக்கிறாங்க. அந்த குறுமலையில் ஒரு கீரிப்புலியோட குகை ஒன்று இருக்குது. அந்த குகை இப்போ பேர் சொல்ல ஒரு குகையாக இருக்குது. அதேமாதிரி இந்த கோயில்லையும் வந்து ஒரு புலி குகைன்னு ஒரு குகை உண்டு. இந்த மலையிலையும் அது நாங்கள் சின்ன பிள்ளையில இருந்தேமோ கதிரேசங்கோயில் மலையில் வந்து ஒரு புலி குகை உண்டு எல்லாருமே சொல்லுவாங்க. அந்த குகை இன்னும் இங்கே இருக்குது. அந்த மூலிகை காட்டு வந்து இந்த மலையை தழுவித்தான் போகுது. அதனால் வந்து ரொம்ப சிறப்பான கோவில். இந்த கோவிலினுடைய பழமையை கருதி இங்கே உள்ள அடிப்படை வசதி எல்லாமே மாண்பும் இதே அம்மா இருந்த காலத்தில் இந்த கோயில் ரொம்ப சிறப்பான முறையில் ரொம்ப வசதி வாய்ப்பெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. குருமலையிலேருந்து அந்த மூலிகை காட்டு வந்து மலையை தழுவி போகிறதுனால வயதான முதியவர்கள், உடல் நோயுற்றவர்கள் எல்லாரும் இந்த மலையில் உட்காந்து தியானம் பண்ணுறாங்க. தியானம் பண்ணி அந்த காற்றை காலையில் மலை நல்லா சுவாசிக்கிறாங்க. சுவாசித்து அந்த மருத்துவ காற்று வந்து இந்த கோயிலில் டெய்லி தியானம் பண்ணி அவங்களுடைய நோய்கள்லாம் தீர்ந்து குறையெல்லாம் நீங்கியிருக்கு. மாதம் பௌர்ணமி கிரிவலை வர்றாங்க. சுற்றி நடவாதை இருக்குது. நடவாதையில் கிரிவலை வந்து கும்பிட்றாங்க. இப்போ சமீபத்திலோட சூரசம்காரம் நடந்தது. சூரசம்காரம் மலையில் கோயில் இடமே இல்லை, அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. ரொம்ப சிறப்பாக வந்து பிரசாதங்கள் வழங்கி கதிர்வேல் முருகனை தரிசனம் பண்ணி எல்லா மக்களும் மலையேறி வந்து குடும்பங்களோடு வர்றாங்க. மற்றபடி இது ஒரு சுற்றுலாத்தலமாகவும் திகழுது. குடும்பத்தினர் ஒரு கணவன் திருமண நாள், குழந்தைகளுடைய பிறந்த நாள், தாய் தாப்பனுடைய ஒரு கல்யாண நாள், இந்த மாதிரி நாடுகளில் வந்து நம்ம நண்பர்கள் இந்த மாதிரி ஒரு திருவிழாக்கள், தீபாவளி, பொங்கல் இந்த மாதிரி டைங்களில் வந்து மலையை தரிசனம் பண்ணி அவங்க வந்து ஒவ்வொரு பண்டிகைகளையும் கொண்டாடி அந்த பிறந்த நாள்களை கொண்டாடிட்டு போகிறாங்க. ரொம்ப சிறப்பான கோயில் உண்மையிலேயே. இது வந்து நேரில் பார்த்தவங்களுக்கு அதனுடைய அருமை என்னங்கிறது தெரியும். கிட்டத்தட்ட 150 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள ஒரு பழமையான கோவில். கருவறையில் வந்து வெற்றிவேல் இருக்கக்கூடிய ஒரே தமிழ்நாட்டில் ஒரே கோவில் இந்த சுவர்ணமலை கோவில் மட்டும்தான். கார்த்திகை மாதம் முழுவதும் புகழ்பெற்ற முருகன் கோவில் தரிசனம் சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று
கோவில்பட்டி சொர்ணமலை கதிர்வேல் முருகன் கோவில் மகிமைகளையும் மகத்துவங்களையும் தரிசித்தோம். நாளை வேறொரு பிரசித்தி பெற்ற முருகன் கோவிலை தரிசனம் செய்வோம்.